லூசிஃபர் 2 மூவிக்கான டீசர் ரிலீஸ் ஆயிட்டு டீசர் பார்க்க நல்லா இருக்கு. மார்ச் 27 மூவி ரிலீஸ் ஆகும். ஷேன் நிகாமோட மெட்ராஸ்காரன் படம் பிப்ரவரி 7 ஓடிடில வரப்போகுது. ஆகா தமிழ்ல இது ஓடிடில வரும். லப்பர் பந்து ஹீரோயின் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி அடுத்து கவினை வச்சு ஒரு படம் ஒண்ணு எடுக்க போறது அனுசிப்பா வந்திருக்கு. இப்போதைக்கு இது டாக்ஸ்ல போய்கிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் சொல்றேன். இவங்க மணிரத்னமோட ஏடி தகலைஃப்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ அதனால இவங்க டைரக்ஷன் பண்ண வராங்க. டிராகன் மூவிக்கான சாங் ஒண்ணு நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வரப்போகுது. பிப்ரவரி 21 மூவி ரிலீஸ் ஆகும். புஷ்பா 2 படம் ஜனவரி 30 ஓடிடில வரப்போகுது. நெட்ஃபிளிக்ஸ்ல இது வரும். எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் வரப்போகுது. எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தமிழ்லயும் வர மோஸ்டா வாய்ப்பு இருக்கு. சிம்பு மூவிஸ்க்கான அடுத்த ஒரு 3 அப்டேட் பிப்ரவரி 3 வரப்போகுது. சிம்புவோட பர்த்டேக்கு அதை இப்போ அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. சோ என்னென்ன அப்டேட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். துருவ நட்சத்திரம் படத்தை சம்மருக்கு கொண்டு வர இப்போ டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. ரீசெண்டா வந்த மதகஜராஜா படம் லாங் பெண்டிங் மூவிஸ் எல்லாத்தையும் இப்போ கொஞ்சம் தூண்டி விட்டுருக்கு. சோ இதனால நிறைய பழைய மூவிஸ் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. அதுல முக்கியமா வரப்போற படம் துருவ நட்சத்திரம். இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள் தான் இப்போ மும்முரமா போய்கிட்டு இருக்கு. டேட் அனௌன்ஸ் பண்ண நான் சொல்றேன். கண்ணப்பா மூவில பிரபாஸோட ஃபர்ஸ்ட் லுக் பிப்ரவரி 3 வரப்போகுது. சிவகார்த்திகேயனோட SK23 படம் தீபாவளிக்கு வரப்போறது அனுசிப்பா போய்கிட்டு இருக்கு. ஜனநாயகன் படம் தான் தீபாவளிக்கு வந்திருக்கணும். ஆனா அந்த படம் பொங்கலுக்கு போக போறதா டாக்ஸ் இருக்கு. அதனால அந்த டேட்டையும் சும்மா விடுவானேன்னு SK23 அந்த டேட்டுக்கு வரப்போறது அனிஸ் வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் கன்ஃபார்ம் ஆச்சு நான் சொல்றேன். SK25ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. தனுஷோட தெரு இஷ்குமேன் மூவிக்கான அப்டேட்டும் நாளைக்கு ஒண்ணு வரப்போகுது. சூர்யா அடுத்து 2 மலையாளம் டைரக்டர் கூட படம் பண்ண போறாரு. ஒன்னு அமல் நீரத், இன்னொன்னு பசில் ஜோசப். 2 படமா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சோ 2 பேருமே சூர்யாவை வச்சு படம் எடுக்க வாய்ப்பு அதிகம். இதுல எந்த படம் ஃபர்ஸ்ட் நடக்கும்னு தெரியல. ஆனா ரெட்ரோ படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறம் இதுல ஒரு படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. அது எந்த படம்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பசில் ஜோசப் படமா அமல் நீரத் படமானு. AK64 ரெட் ஜெயண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா? யாரு டைரக்டர்னு கேக்குறீங்க. அவங்க அஜித்துக்கு ஆஃபர் கொடுத்திருக்காங்க அவங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அண்ட் டைரக்டர் விஷ்ணுவர்தன் கிட்ட டாக்ஸ் போகுது. நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்தா சொல்றேன். வின்னர் பார்ட் 2 வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இது உண்மையான கேட்டிருக்காரு. இல்ல இது இப்போதைக்கு எடுக்கல. விடாமரிச்சி மூவிக்கான புக்கிங்ஸே கேட்டிருக்காரு. இன்னும் ஒரு 3 to 4 டேஸ்ல ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு படம் கொடுத்து இந்த படம் தமிழ்ல இருக்கான்னு கேட்டிருக்காரு. நான் செக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க. தமிழ்ல அடுத்து ஏதாச்சும் ஃபேண்டசி படம் வருமானு கேட்டிருக்காரு. அகத்தியா மூவி ஃபேண்டசி மூவி தான். அட்வென்ச்சர் ஃபேண்டசி மூவி. அருண் விஜயோட பார்டர் மூவிக்கான அப்டேட் கேட்டிருக்காரு. எந்த படமும் துருவ நட்சத்திரம் மாதிரி தான் ரிலீஸ் ஆகாம இருக்கு. ரிலீஸ் ஆகும்போது நான் சொல்றேன். கேம் ஓவர் படம் நல்லா இருக்குமான்னு கேட்டிருக்காரு. ஒன் டைம் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா பார்க்கணும்னு இல்ல. இதுக்கு நான் ஆன்சர் மட்டும் சொல்றேன். பெரிய கொஸ்டினா இருக்கு. 2 கொஸ்டின் இருக்கு. ஒன்னு ஜனநாயகன் படத்துக்கும் செல்ஃபிக்கும் பெருசா மூவிக்குள்ள சீன்ஸ் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இது நெய்வேலி செல்ஃபி ரெஃபரன்ஸா வச்சுதான் இந்த போஸ்டரே இருக்கு. அதனால மூவிக்குள்ள இதுக்கான சீன்ஸ் எல்லாம் இருக்கான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த மூவில விஜய் போலீஸ் ஆர்மி மேனுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா போஸ்டர் பார்த்தா அப்படி தெரியலங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. அதான் நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். பகவந்த் கேசரியோட ரீமேக்னு சொன்னாங்க. ஆனா அதோட செயல் கூட போஸ்டர்ல இல்ல. சோ விஜயோட ரோல் இப்போதைக்கு ரிவீல் ஆகல. நான் ரிவீல் ஆனா சொல்றேன். சுதீப் சரண் மூவிக்கான ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. இந்த மூவிக்கான ஷூட்டிங் அப்டேட் ஒன்னும் கிடைக்கல. அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டும் இல்ல. நான் அப்டேட் வந்தா சொல்றேன். கமல் சல்மான் கான் மூவி என்னாச்சுன்னு கேட்டிருக்காரு. அது ரூமர் தான். அட்லி இவங்க 2 பேரையும் வச்சு படம் எடுக்க போறதா வந்தது. அடுத்து வரப்போற பிக்கெஸ்ட் மல்டி ஸ்டாரர் படம் எதுன்னு கேட்டிருக்காரு. விக்ரம் 2 தான். கமல், கார்த்தி, சூர்யா இருப்பாங்க. விஜய் வாய்ஸ் கொடுப்பாரு. இல்ல ரிக்வெஸ்ட் பண்ணா கேமியோ பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. இன்னும் LCU பெருசாகும். கைதி 2 மூவிலாம் அடுத்து வரப்போகுது. அதுல புது ஆர்டிஸ்ட் உள்ள வருவாங்க. அவங்க எல்லாம் விக்ரம் 2லயும் வருவாங்க. குட் நியூஸ் தமிழ் டப்ல இருக்கான்னு கேட்டிருக்காரு. இது நான் தேடி பார்த்த வரைக்கும் தமிழ் டப்ல இல்ல. சப்டைட்டில்ஸ் தமிழ்ல இருக்கு. அக்னி சிறுகைகள் படம் டிராப் ஆனு கேட்டிருக்காரு. படம் டிராப்லாம் இல்ல. ரிலீஸ் ஆகாம இருக்கு. நான் ரிலீஸ் ஆகும் போது சொல்றேன். கஜினி 2 எடுக்க போறதா 2 டேஸா நியூஸ் வருது. இது உண்மையான கேட்டிருக்காரு. 2 டேஸா இல்ல 2 மாசமா நியூஸ் வருது. நான் இது அப்போல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். கஜினி 2 எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்றேன். ஆனா இது தமிழ்ல ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரியல. ஹிந்தி கஜினிக்கு தான் பார்ட் 2 எடுக்க வாய்ப்பு இருக்கு. தளபதி 69 மூவிக்கு நான் என்ன டைட்டில் சஜஸ்ட் பண்ணுவேன்னு கேட்டிருக்காரு. டைட்டில் இருந்தாலும் கேட்டிருக்காரு. இந்த தலைப்பு நல்லா தான் இருக்கு. ஆனா நாளைய திருப்புங்கிற தலைப்பு வச்சிருக்கலாம். அது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் மூவிக்கு இது இன்னும் பவர்ஃபுல். எனக்கு அப்படியே தோணுச்சு. உங்க ஒப்பீனியன் வேறையா கூட இருக்கலாம். இது இன்னைக்கான ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ். சோ கொஞ்சம் நோட் பண்ணி பாத்துக்கோங்க. நிறைய ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு. சோ கரெக்டா நோட் பண்ணி பாத்துக்கோங்க. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் விஜய் சேதுபதி தான். எனக்கு கேம் இல்ல. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.